வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஏன்னா 2022 23 நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே அவங்களுடைய பெரும்பாலான கேள்விகள் எங்கேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எடுத்திருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள்னால் என்ன, அதிலிருந்து அவங்க எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாஸ்கல் ஏன் இந்த பேர் வந்துச்சு, இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்ல போகிறோம். பிரபல பிரெஞ்சு கணிதவியலாளரும் தத்துவ ஞானியுமான பிளேஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாஸ்கல் முக்கோணம் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்கல் முக்கோணத்தோட எண் அமைப்பு பல்வேறு வகையான எண் அமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னென்னா இதோ பாருங்கள், இதை தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம நிறைய அல்ஜிப்ராவில் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பார்க்க போகிறதில்ல. ஆனால் இப்போ நம்ம சிம்பிளாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். என்ன சொல்லுவீங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப்னு கேட்டாலும் சொல்லுவோம். சப்போஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 ஹோல் பவர் 5 6 7லாம் கூட சொல்லணும்னா இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் தெரிஞ்சது அப்படின்னா சொல்ல முடியும். அது வேற ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசையில் என்ன நம்பர் ஆரம்பிக்கும்னா 1, அடுத்த வரிசையில் அப்படியே மறுபடியும் 1 1, இது முதல் வரிசை, இது ரெண்டாவது வரிசை. அதுக்கு அடுத்த வரிசை எல்லா வரிசையிலையுமே ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 1 தான். நடுவில் பாருங்கள், இந்த 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. ஸோ மூணாவது வரிசை என்ன வந்திருக்குன்னா 1 2 1. அடுத்த வரிசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 1. நடுவில் இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அப்போ நடுவில் இருக்கிற வரிசை, அதாவது 4வது வரிசை 1 3 3 1. அப்போ அடுத்த வரிசை அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 1, 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 1. அடுத்த வரிசை அதே மாதிரி 1 1 1 4 5 4 6 10 6 4 10 4 1 5, அடுத்த நம்பர் 1. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? 2 நம்பராக ஆட் பண்ணி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எங்கேயும் முடியாது, போய்கிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு. இதில் நம்ம பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். இது முதல் வரிசை. முதல் வரிசையில் இருக்கிற ஒரே ஒரு நம்பர் 1 மட்டும்தான். அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1. ரெண்டாவது வரிசையில் 2 நம்பர் இருக்குது, 1 1. ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 2. மூணாவது வரிசையில் 3 நம்பர் இருக்குது, 1 2 1. ஆட் பண்ணால் 4. நாலாவது வரிசையில் 1 3 3 1. ஆட் பண்ணால் 8. டெட்டில் அவங்க இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா இதை வச்சு 2-3 கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துலேருந்து. நாலாவது வரிசை என்ன அப்படின்றாங்கன்னா 1 3 3 1. அஞ்சாவது வரிசை என்னன்னு கேட்குறாங்கன்னா 1 4 6 4 1. இதெல்லாம் சப்போஸ் மெமரி பண்ண முடியலனா கூட டக்கு டக்குன்னு இப்போ நம்ம சொன்ன ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதி பார்த்தே சொல்லிடலாம். இது ஒரு கொஷின். அந்த வரிசையை சொல்லிவிட்டு அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் என்னன்னு கேட்கலாம் 1. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின் இருக்குது. முதல் வரிசையில் இருக்கிற எண்களை கூட்டினா என்ன வரும், ரெண்டாவது வரிசையில் இருக்கிற எண்களை கூட்டினா மூணாவது வரிசையில் அப்படிங்கிற மாதிரி, 8வது வரிசையில் இருக்கிற எண்களை கூட்டினா என்ன வரும், 9வது வரிசையில் இருக்கிற எண்களை கூட்டினா என்ன வரும்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். முதல் வரிசையில் இருக்கிற எண்களை கூட்டினீங்கன்னா 2 பவர் 0ன்னு கிடைக்கும். 2 பவர் 0னா 1, எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும். ரெண்டாவது வரிசையில் இருக்கிற நம்பரை கூட்டுறோன்னா 2 பவர் 1, 2 பவர் 1னா 2 பாருங்கள். மூணாவது வரிசையில் இருக்கிற நம்பரை கூட்டுறீங்கன்னா 2 பவர் 2, அப்போ 2 பவர் 2 4. கரெக்டாக வந்திருக்கா? ஸோ எந்த வரிசையில் கூட்டினமோ 2ஓட பவரில் அந்த வரிசையிலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். 2 பவர் n மைனஸ் 1. இப்போ உதாரணத்துக்கு 5வது வரிசை வேணும்னா 2 பவர் 5 மைனஸ் 1 4. அப்போ 2 பவர் 4னா என்ன அர்த்தம்? 2 4 வாட்டி பெருக்கணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 16. நீங்கள் என்ன பாருங்கள், 1 2 3 4. இது 5வது வரிசை. 5வது வரிசையில் இருக்கிற நம்பரெல்லாம் கூட்டினா என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 16 வந்திருக்கு பாருங்கள். புரியுதா? இதையும் ஒரு 2-3 கொஸ்டின் பேரில் அவங்க கேட்டிருந்தாங்க. 7வது வரிசையில் இருக்கிற நம்பருடைய கூடுதல் என்ன வரும், 8வது வரிசையில் இருக்கிற நம்பருடைய கூடுதல் என்ன வரும்ன்ட்டு. சரிங்களா? இன்னும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸுக்குள்ளே நான் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடியே பாஸ்கல் ட்ரையாங்கிள்னால் என்ன, அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்லிட்டோம். இப்போ வாங்க ஸ்கூல் புக்கில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்க விடுபட்ட கட்டங்களை நிரப்புக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சொல்லிட்டோம். 1, அடுத்த வரிசை 1 1 1 2 1 1 3 3 1. இங்கே என்ன வரும், 1 4 6 கொடுத்துட்டாங்க. 3 3 கூட்டினா 6, 3 4 3 1 கூட்டினா 4. நீங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனை ஃபில்லப் பண்ணி பார்க்கலாம். இல்லைனாலும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் தான் அங்கே டேஷ் விட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், இதில் இந்த பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து சாய்வு வரிசைகள் இந்த வார்த்தை தான் இப்போ நம்ம இங்கே புதுசாக பார்க்குறது. லாஸ்ட் டைம் அவங்க சாய்வு வரிசையை வச்சு எந்த கொஷினும் கேட்கல டெட்டில்.
ஆனால் இந்த முறை டிஆர்பிலையோ டெட்லையோ கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சாய்வு வரிசைகள். சாய்வு வரிசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதோ இந்த ட்ரையாங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சாய்வு வரிசை. இதோ இது இந்த லைனில் 1 3 3 1. இங்கே எடுத்திங்கன்னா 1 4 6 10 6 1. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த சாய்வாக வரக்கூடிய வரிசைகளை தான் சாய்வு வரிசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த வரிசையை வச்சு தான் இந்த இடத்துல கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு சாய்வு வரிசையில் இருக்கிற தொடர்களை கவனித்து அதை ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற சாய்வு வரிசை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்ட்டு கண்டினியூவாக வந்துடும். சரியா? அடுத்து இருக்கக்கூடிய சாய்வு வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ 1 3 நீங்கள் அந்த முக்கோணத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்றதுக்காக அடுத்த சாய்வு வரிசையில் 1 3 6 10 15 21 வந்துடும் அந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணிங்கன்னா. அதுக்கு அடுத்ததில் 1 4 10 20 35 வரும். அதுக்கடுத்த சாய்வு வரிசை 1 5 15 35 வந்துடும். 1 மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க, மீதியெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ட்ரையாங்கிளை கவனிச்சிங்கன்னா இந்த சாய்வு வரிசைகளை இப்போ நம்ம சொன்னது மாதிரியே நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் அவன் சாய்வு வரிசையை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்கலாமா, இதில் நம்பர்ஸ் ஏதாவது மாற்றி கொடுத்து கூட இது எது சாய்வு வரிசை கிடையாது, இதில் எது வந்து சாய்வு வரிசை அப்படின்னு கேட்கலாம். இந்த சாய்வு வரிசையை பாக்ஸ் போட்டே அழகாக இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் 3வது மற்றும் 4வது சாய்வு வரிசையில் அடுத்தடுத்து வரும் எண்களுக்குரிய உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து நிரப்புகன்னு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாய்வு வரிசை இது அழகாக அவங்க பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு வரிசை, அதுக்கடுத்து வரக்கூடிய வரிசை, இதை தான் நம்ம மேலே ஃபில்அப் பண்ணது. இதை வச்சு தான் மேலே நான் உங்களுக்கு எழுதி காட்டினேன் இல்லையா, இந்த சாய்வு வரிசையை வச்சு தான் அங்கே எழுதி காட்டினது. சரிங்களா? இதில் அவங்க பாக்ஸை ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஏதாவது எக்ஸ் ஒய் அப்படின்ற மாதிரி பாக்ஸை கொடுத்துட்டு நம்மளை எழுத சொல்லலாம். டிஃப்ரென்ஸ் தான். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 15ல் 10 போயிடுச்சுன்னா 5, 21ல் 15 போயிடுச்சுன்னா 6ன்ட்டு. அதே மாதிரி 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 20ல் 10 போயிடுச்சுன்னா 10, 35ல் 20 போயிடுச்சுன்னா 15. இதை யூஸ் பண்ணி பின்னாடி 1 மார்க் கொள்குறி வகையில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த கொள்குறி வகையில் இருந்தும் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால இந்த ஐடியா 3வது சாய்வு, இது 3வது சாய்வு வரிசை, 4வது சாய்வு வரிசை. இந்த வரிசையை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கன்னா, 3வது சாய்வு வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு கூட அவங்க கொஷின் கேட்கலாம். இது முதல் சாய்வு வரிசை. முதல் சாய்வு வரிசையில் எல்லா நம்பரும் 1. அடுத்த சாய்வு வரிசையில் 1 2 3 4 5 6. 3வது சாய்வு வரிசைனா 1 3 எல்லாத்துலேயும் 1 தான் ஆரம்பிக்கும். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2வது இருக்கிற நம்பரை வச்சு நம்ம சாய்வு வரிசையை சொல்லலாம். 2வது சாய்வு வரிசையில் 2வது நம்பர் 2ன்னு இருக்கும். 3வது சாய்வு வரிசையில் 2வது நம்பர் 3ன்னு இருக்கும். 4வது சாய்வு வரிசையில் 2வது நம்பர் 4. முதல் நம்பர் எல்லாத்துலேயும் 1 தான் இருக்கும், அதனால தான் நான் 2வது நம்பர் சொல்கிறேன். 5வது சாய்வு வரிசையில் 2வது நம்பர் 5 இருக்கும். 6வது சாய்வு வரிசையில் 2வது நம்பர் 6ன்னு இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க கொடுக்குற ஆப்ஷன்லேருந்து நம்ம எது வராதுன்னு கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். 3வது சாய்வு வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 3வது சாய்வு வரிசை சொன்னோம்ல, நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம். 1 3 6 10 15 21 இப்படின்னு வந்திருக்கும் 3வது சாய்வு வரிசை. அது எந்த ரூல் படி வருது அப்படின்னா, x × x + 1/2. முதல் நம்பர் வேணும் அப்படின்னா 1 இன்ட்டு அடுத்த நம்பர் 2/2. 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வருது பாருங்கள். 2வது நம்பர் வேணும்னா 2 இன்ட்டு அடுத்த நம்பர் 3/2. 2 2 கேன்சல் ஆகிடும். இதோ பாருங்கள் 3 வந்துடுச்சு. 3வது நம்பர் வேணும்னா 3 இன்ட்டு அடுத்த நம்பர் 4/2. 1 2 2 4, அப்போ 3 2 6. இதே மாதிரி அடுத்தடுத்த நம்பரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க கேள்வியை கேட்கணுன்னா என்ன கேட்கலான்னா, 3வது வரிசையில் சாய்வு வரிசையில் இருக்கக்கூடிய எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்னன்னு கேட்குறாங்கன்னா, x × x + 1/2 அப்படிங்கிறது தான் சூத்திரம். இந்த சூத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள். இது நம்ம முதல்லே சொல்லிட்டோம். ஒவ்வொரு வரிசையிலும் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் அதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இங்கே தனியாக இப்போ கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்றதால இது ஓகே. சரியா? அடுத்ததாக இது ஒன்று பாருங்கள். இதையும் நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு வரிசையில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் என்னவாக இருக்குன்றதுக்கு தான் நம்ம ஃபார்முலாவாக சொல்லும்போது 2n - 1ன்னு சொன்னோம். அவங்க சொல்லும்போது 2x - 1ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வரிசை எடுத்துக்கிறோமோ அதோட கூடுதல் வேணும்னா, இப்போ 8வது வரிசை வேணும் அப்படின்னா 2 8 - 1. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. அப்போ 2 7 வாட்டி பெருக்குனிங்கன்னா 128 வரும் பாருங்கள். ஸோ அங்கே நம்ம சொன்னது தான் அப்படியே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் சாய்வு வரிசைகள் ஒரே வண்ணத்தில் வண்ணமிடப்பட்ட எண்களின் கூட்டுத்தொகையை உற்று நோக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாய்வு வரிசையில் இருக்கிற எண்களை இவங்க டாட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஃபிபோனசி எண் தொடர் வரிசை அமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே மாதிரி இருக்கிற கலர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதில் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்கல் முக்கோணத்தில் ஒரு அருங்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்களை எடுக்கிறோம் அப்படின்னா, அதோட ஒன்றை எண்களை கூட்டினா ஆன்சர் வந்து சமமாக வரும். இப்போ பாருங்கள், இதை வச்சு தான் பின்னாடி அவங்க மேற்சிந்தனை கணக்குகளில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு அருங்கோண வடிவம். அருங்கோண வடிவம்னா அந்த 1 2 3 4 5 6 நடுவில் இருக்கிறது கிடையாது, சுற்றி இருக்கிற அந்த வடிவத்தை வச்சு இதில் ஒன்றை விட்ட ஒரு நம்பரை பெருக்கினீங்கன்னா, இந்த பாருங்கள் 1 ஒன்றை விட்ட ஒரு இடத்துல 3 ஒன்றை விட்ட இடத்துல 1 ஒரு 3 3 1 3 பெருக்குனா 3 வருது. மீதி இருக்கிற ஒன்றை விட்ட ஒரு இடம் பாருங்கள் 1 ஒன்றை விட்ட இடத்துல 3 ஒன்றை இடத்துல 1 ஒரு 3 3 1 3 ரெண்டும் சமமாக வருது பாருங்கள். எந்த இடத்துல இப்படி அருங்கோண வடிவத்தில் எடுத்தோம் அப்படின்னாலும் ஒன்றை விட்ட ஒரு எண்களை கூட்டணும் அப்படின்னு கூட்டணும் இல்லை பெருக்கணும்னா அந்த விடை சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதில் கூட பாருங்கள், இந்த அருங்கோண வடிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 4 5 60 61 60 மீதி இருக்குது பாருங்கள் 10 5 60 61 60 ரெண்டும் சமமாக வருது பாருங்கள். சரிங்களா, அவங்க அதை அழகாக கலர் பண்ணியே காட்டியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கல்லையும் இந்த ஒரே கலரில் இருக்கிறது, இந்த ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்கிறதெல்லாம் பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் வரும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? இது அருங்கோண ஏன்னா இதையும் கூட கேள்வியாக கேட்கலாம். அருங்கோண வடிவத்தில் எடுத்துக்கிட்டு ஒன்றை விட்ட ஒரு எண்களை பெருக்கி பார்த்தோன்னா வரக்கூடிய விடை எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், அவங்க அந்த அருங்கோண வடிவத்தை எடுத்திருக்காங்க, அதில் நம்மளை விடுபட்ட எண்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத நிரப்பிடலாம். 91 14 இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 105 கரெக்டாக. 14 1 இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 15. இப்போ மேலே என்ன வரும்னு பார்க்கணும். இங்கே 1ன்றதால இங்கேயும் லாஸ்ட்டாக என்ன தான் வந்திருக்கும்னா 1 தான் வந்திருக்கும். அப்போ இங்கே 14 வரணும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 14 வரணும். அப்போ என்ன வரும்? 13 1 கூட்டினா 14 முடிஞ்சிச்சு பாருங்கள். அவங்க இந்த கேப் விட்ட பாக்ஸ்லலாம் எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற மாதிரி ஏதாவது லெட்டர்ஸை கொடுத்துட்டு இல்லை நம்பர்ஸை அந்த வேரியபிள்ஸை கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள். இந்த ஒன்றை விட்ட ஒரு இடத்துலலாம் பெருக்கி பார்த்தீங்க, இந்த ஒன்றை விட்ட ஒரு இடம் இந்த ஒன்றை விட்ட ஒரு இடத்துலாம் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேமாக வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு கூட அவங்க கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எது சரி எது தவறு அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு பாக்ஸு இதுலேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா கீழே இருக்கிறது 35 கூட்டினா அப்போ இங்கே என்ன வந்துடும்னா 70ன்னு வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா நடுவில் 35 வரணும். அப்போ இங்கே என்ன வரும்? 20 20 15 கூட்டினா 35ன்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா கீழே இருக்கிற 56 வரணும். 35 கூட எதை கூட்டினா 56 வரும்? 21 கூட்டினா அப்போ இந்த இடத்துல 21. இந்த பாக்ஸில் அவங்க அழகாக என்ன பண்ணலாம்? இது எக்ஸு இது ஒய் இது இசட்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட்டுடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம் பாருங்கள். சரிங்களா, இது ஒன்று. அடுத்ததான் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த பாக்ஸ் நீங்கள் இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இங்கே இசட்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ நம்ம சொன்ன அதே ஐடியாவை யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களாம்மா? அடுத்ததாக இந்த பாக்ஸ் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி 2 கேப் விட்டுருக்கோம். அங்கே எக்ஸ் ஒய்ன்னு எடுத்ததால் இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏபின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஏ இதுக்கு பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஏபிக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களாம்மா? ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஏபி இந்த 5 லெட்டர்ஸுக்கும் வரக்கூடிய ஆன்சர்ன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பாருங்கள், இதில் கொள்குறி வகை வினாக்களில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது வரிசை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வரிசை மறுபடியும் நீங்கள் 1லேருந்து அப்படியே எழுதிட்டே வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சுதான் போதும். முதல் வரிசையில் ஒரு நம்பர் இருக்கும், 2வது வரிசையில் 2 நம்பர் இருக்கும், 3வது வரிசையில் 3 நம்பர் இருக்கும். அப்போ அதே மாதிரி வரும்போது 6வது வரிசையில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னா 6 நம்பர் இருக்கும். இங்கே 5 நம்பர் தான் இருக்குது, இது கிடையாது. இங்கே 4 நம்பர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 7 நம்பர் இருக்குது. அப்போ இதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா இந்த 4வது ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களாம்மா? ஸோ நமக்கு அந்த வரிசை தெரிஞ்சு இப்போ 1 1 1 1 2 1 இந்த மாதிரி எழுதி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னா டைம் எடுக்கும் பாருங்கள். இந்த சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். சரிங்களா? இது அடுத்ததாக பாருங்கள், பாஸ்கல் முக்கோணத்தில் 5வது சாய்வு வரிசையில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5வது சாய்வு வரிசை நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம்ல, 2வது 3வது 4வது சாய்வு வரிசைலாம். அந்த மாதிரி 5வது சாய்வு வரிசை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 5 15 35 அப்படின்னு சொல்லி வரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதோட பொது வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 15ல் 5 போயிடுச்சுன்னா 10, 35ல் 15 போயிடுச்சுன்னா 20. ஸோ 4 10 20ன்னு வரக்கூடியது தான்
5வது சாய் வரிசையினுடைய அடுத்தடுத்த உறுப்புகளுடைய பொது வித்தியாசம். தெரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லேருந்து எடுத்து கொஷினாக நமக்கு கேட்டுருவாங்க. அடுத்ததாக பாஸ்கல் முக்கோணத்தில் 9வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை. இதுக்கு நம்ம இதுதான் ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? 2n-1 அப்படின்னா 2 பவர் 9வது வரிசை கேட்குறதால 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போ 2 பவர் 8, 2 பவர் 8னா 2 8 வாட்டி பெருக்கணும். 2 8 வாட்டி பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 256. ஸோ 256. இதிலிருந்து அவங்க இந்த முறை டெட்டில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 10வது வரிசையில் ஒரு புள்ளியின் கூட்டுத்தொகை, 8வது 7வது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களாமா? அடுத்தா பயிற்சி 5.3ல் இதை பேஸ் பண்ண மாதிரி சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணையின் மூலம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு இடையான சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து வருவோம். ஒய்ன்றது இங்கே 4, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸுக்கு -2 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4. 2 பக்கம் சமமாக வருதான்னு பாருங்கள். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, இந்த பக்கம் 4ன்னு இருக்குது, சமமாக வரல. அப்போ இது ஆப்ஷன் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 5, ஒய்க்கு 4, எக்ஸுக்கு -2ன்னு கொடுத்துருக்காங்க, -2 ப்ளஸ் 5 கூட்டினோன்னா 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, இந்த பக்கம் 4, சமமாக வரல. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. இங்கே வருவோம். ஒய்க்கு 4, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸுக்கு -2 ப்ளஸ் 6 அப்படின்னா 4 = 4 கரெக்டாக வருது. அடுத்தடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 7ம் சரியாக வராது. அப்போ ஆன்சர் எது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் = எக்ஸ் ப்ளஸ் 6ங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக இந்த வீடியோட கடைசி கொஷின் எது? பின்வரும் அருங்கோண வடிவங்கள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதிகளாக அமையுமா என்று சோதிக்க நம்மளை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அங்கே பாஸ்கல் முக்கோணத்தோடைய அருங்கோணமாக அமைகிற மாதிரி எல்லா படத்தையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி 4 ஷேப்பை கொடுத்துட்டு இதில் எது வந்து பாஸ்கல் முக்கோணத்தோட அருங்கோணமாக அமையாது அப்படின்னு கேட்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, 1 விட்டு ஒரு நம்பரை பெருக்கணும். இங்கே பாருங்கள், 11, 78, 1 இது மூணுத்தையும் பெருக்கணும். இது மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 858ன்னு கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த 1 விட்டு ஒரு நம்பர் 66, 13, 1 இது மூணுத்தையும் பெருக்கினாலும் என்ன கிடைக்குது அப்படின்னா 858. அப்போ ரெண்டும் சமமாக இருக்கிறதால இது ஒரு இந்த பாஸ்கல் முக்கோணத்தோட ஒரு பகுதியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கேயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10, 35, 6 இதையும் 20, 21, 5 இதையும் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா சமமாக தான் வரும். அதே மாதிரி தான் 28, 120, 9, 84, 8, 45 இதை பெருக்கினாலும் சமமாக வரும். இங்கேயும் இதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இந்த 4 படத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாஸ்கல் முக்கோணத்துடைய பகுதியாக வரது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த மற்ற இருக்கிற 3 படத்துக்கும் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அவங்க இதை கொடுத்துட்டு ஏதாவது சமமாக வராத மாதிரி கொடுத்து ஒரு டயக்ராமாக கொடுத்துட்டு கேட்கலாம். இங்கே நமக்கு அழகாக டயக்ராமில் கலர்லாம் கொடுத்துருக்காங்கன்றதால டக்குன்னு சொல்கிறோம். எக்ஸாமில் அவங்க கொடுக்கும்போது அப்படி கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி மொத்தத்தையும் ஒரே கலராக கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஐடியா தெரியணும். என்ன ஐடியா? 1 விட்டு ஒரு நம்பரை பெருக்கணும். அப்படி பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் சமமாக வரணுன்ற ஐடியா தெரிஞ்சதுனா தான் இதுலேருந்து சொல்ல முடியும் பாருங்கள். சரிங்களாமா? ஸோ ஸ்கூல் புக்கில் பாஸ்கல் முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஏறக்குறைய இதில் அவங்க என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே நான் இங்கே உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இதை கரெக்டாக பார்த்தீங்கனாலே போதும். வரக்கூடிய டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்லேயும் சரி, இல்லை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லக்கூடிய டெட் எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு, இல்லை இதில் கேட்குற 1-2 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.